சுதரம் 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 ஆண்டவரே தகப்பனே வை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சுதரம் சுதரம் ஹalleluya. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உன் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உன் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ நீராளுகை செய்யோ. தகப்பனே பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்ய முடியாக இந்த எருமை வெட்டி ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வருந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை மறைத்து வெளிப்படும்படியாக ஆண்டவரே இந்த ஸ்தலத்துல நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உன்னுடைய நாமம் மகிமைக்காக அமைவதாக. பாடல் மூலியமாக, ஆராதனை மூலியமாக, சங்கீதங்கள் வாசிப்பது மூலியமாக, ஆண்டவரே தேவ வார்த்தை மூலியமாக உன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை கருவியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துகிறார். இயேசு நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு மட்டும் வருவோம். பாடுகிறவர்கள் பாடலாம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாணயத்தின் நீர் என்றும் ராஜா, உம்மை பாடுவதால் இனி தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா.
எவ்வளோ பேர் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மளுக்கு ஜீவனை, பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த நாளை நமக்காக கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு நன்றி செலுத்தலாமா? கொஞ்ச நேரம் எல்லா கண்களையும் மூடி ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 என்னன்னு பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அன்புள்ளவரே, எங்களை அரவணைக்கிறவரே, எங்களை பாதுகாப்பவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கே 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்கள் மத்தியில் ஆவியானவரே, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால உமக்கு கொடான கொடி நன்றி 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 செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus, 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 thank you Jesus. ஹல்லேலூயா. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா. கூச்சப்படாம கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. தேவ மகிமை ஹல்லேலூயா. உன்னுடைய பிரசன்னத்தினாலப்பா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya 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 சத்தத்தை உயர்த்தி ஹalleluya 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 பிரசன்னம் இறங்கட்டப்பா ஓ ரப சந்தரமா ஆமென் ஹalleluya 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 கரங்களை தட்டி கர்த்தாவுக்கு நன்றி 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 அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி நன்றி ஆவியானவரே, உங்க பிரசன்னத்தினால உங்க வல்லமையினால உங்க அபிஷேகத்தினால ஆண்டவரே எங்களை நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை வேலை நாம மகிமைப்பட்ட தயவுக்காய் நன்றி. மீதியா இருக்கிற நேரத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 50 பழைய ஏற்பாடு. ஓகே, உன் பைபிள் என்னமா மறந்து என்ன? சரி, சங்கீதம் 119 அதுல 153வது வசனத்துல இருந்து சைலண்டா இருங்க. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். எனக்காக நீ நாடாடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயர்ப்பியும். ரட்சிப்பு துர்மார்க்கருக்கு தூரமாயிருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களில் மிகுதியாய் இருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உமது வசனங்களை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு ஆவருப்பாய் இருந்தது. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய வசனம் சமுலமும் சத்தியமும், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம் என்பதே. ஆமேன். தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா. படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் கர்த்தாவே உம்மை ஜெபிக்கிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, கொடுக்க முடியவில்லை என்று சொல்லுகிற கரங்களை திடப்படுத்துங்க. இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இங்க உட்காரலாம். சங்கீதம் 119வது சங்கீதத்துல 153வது சங்கீதம் நம்ம அதிகமா வாசிக்கிற ஒரு சங்கீதம். எதை குறிச்சு இந்த 119 சொல்லுதுன்னு எங்களுக்கு கத்து கொடுக்குது?
வசனம் 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 வசனம். இந்த வசனம் வசனம் நம்மளை பாதுகாக்கும், வசனம் நம்மளை போஷிக்கும், வசனம் நம்மளை நடத்துது. எல்லாமே இந்த 119வது சங்கீதத்தில் எல்லாமே எதை குறித்து பார்க்குறோம்? வசனம். இன்னைக்கும் அதே தானே? வாசிங்க, எங்க வசனம்னு வருது, வாசிங்க. ம் 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 ஆமென், ஹல்லேலூயா. அதுல 158வது வசனத்தை வாசிக்கும் போது, உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. ஆமாவா? யாருக்கெல்லாம் அருவருப்பா இருந்துச்சு? சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியணும். ஏன்னா நம்ம வசனத்தை காத்து கொள்ளணும். நம்ம வசனத்தை காத்து கொண்டாதான், காத்து கொள்ளாதவங்களை பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கோவம் வரும். வசனத்தை படிக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும், வசனத்தை தியானிக்கிறவங்களுக்கும் தியானிக்காதவங்களுக்கும், வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? வசனத்தை படிக்க படிக்க அவங்களுடைய ஜீவியமே வேற மாதிரி இருக்கும். வசனமே படிக்காதவங்க, பைபிளே தொடாதவங்களுடைய ஜீவியம் வேற மாதிரி இருக்கும். அவங்க ஆவி வேற மாதிரி இருக்கும், வசனத்தை படிக்கிற ஆவி வேற மாதிரி இருக்கும். இது அழகா நம்ம என்ன பண்ணலாம்? பகுத்தறியலாம், கண்டுபிடிக்கலாம். அப்போ வசனத்தை படிக்காத இருக்கிறவங்களை பார்த்தா எனக்கு எப்படி இருக்குதா? அருவருப்பா இருக்கான். உங்களுக்கு அப்படி வரணும். சரியா? வசனத்தை படிக்கிற உங்களுக்கு, படிக்காதவங்க பத்தியும், வசனத்தை கேளாதவங்க, வசனத்தை படி நடக்காதவங்க பார்த்தா அவங்களுக்கு எப்படி வரணும்? கோவம் வரணும். சரிங்களா? அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நீங்க நடந்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வசனம், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். ஆமென், ஹல்லேலூயா. என் உபத்திரவத்தை பார்த்து என்ன பண்ணுங்க? என்ன விடுவீங்க. இந்த வேதத்தை நான் என்ன பண்ணக்கூடாது? நான் மறக்காத இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உபத்திரங்கள் வருதுன்னா வேதத்தை மறக்கிறதுனால தான் நம்மளுக்கு என்ன வருது? இங்க பேசக்கூடாது, குட்டிஸ் பேசக்கூடாது. சரியா? சரி, கொஞ்ச நேரம் முடிச்சிடலாம். நிறைய பேருக்கு உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் வரதுக்கு காரணம் வசனம் இதயத்துக்குள்ள என்ன பண்ணல? இல்லாத இருக்கிறதுனால்தான் தேவையில்லாத காரியங்கள்லாம் நமக்குள்ள வருது. அது இந்த இடத்துல போய், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பும் துர்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். துர்மார்க்கருக்கு ரட்சிப்பு எப்படி இருக்கான்? தூரமா இருக்கான். அவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க? ஆண்டவருடைய பிரமாணங்களை என்ன பண்ண மாட்டாங்க? தேடார்கள், தேட மாட்டார்கள். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது, உமது நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பலவீனங்கள் வந்தாலும், உடைய சாட்சியிலேருந்து நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் விலகவே மாட்டேன். நான் விலகேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் வேதத்தை மறக்க மாட்டேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் ஜெபத்தை மறக்க மாட்டேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாங்கள் கூடி ஜெபிக்கிறது நான் விட மாட்டேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்யாம இருக்க மாட்டேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தை நான் செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல இவ்வளோ அழகா இருக்கு. என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் நிறைய பேர். அநேகர்னா என்ன? அநேகர், கணக்கில்லாத என்னை துன்பப்படுத்துங்கிறாங்க. ஏதோ மூலியமா, வார்த்தை மூலியமா, செயல் மூலியமா, என் குடும்பத்தை எல்லாரையும் என்ன பண்றாங்க? என்ன துன்பப்படுத்துகிறாங்க, என்னை விரோதிக்கிறாங்க. என்னை பார்த்தா பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு ஆகாம இருக்கிறாங்க. என்னை பார்த்தா யாருக்கு என்ன ஆகல? ஆகல. என்னை விரோதிக்கிறவர்கள் அநேகர். ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இப்போ ஒரு பொருத்தனை பண்ணணும். என்னை துன்பப்படுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சப்பா, எங்களுக்கு விரோதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா இருக்கு, இங்க போராட்டங்கள் நிறையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு என்ன பண்ணணும்? எதை வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, சிறுப்பிள்ளுடைய ஊழியத்தை நான் என்ன பண்ணுவேன்? செய்ய போறேன். அதை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்? விலகவே மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு முன்பதாக நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 5 பேரும்
முட்டி போட்டு கை கோத்து ஜோம் பண்ணணும். என்ன பண்ணோம்? முட்டி போட்டு கயிறு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை பிடிச்சி சங்கிலி மாரி ஜோம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த கிராமத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எங்களை தெரிஞ்சுன்னு இருக்கீங்க. நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதை விட அதிகமாக வசனத்தில் எவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்கள நான் என்ன பண்ணணும்? ஒரு வசனத்தை சொல்லி உமக்கு நேராக நான் என்ன பண்ண கொண்டு வந்து நிறுத்தணும். ஏசப்பா, எங்களை ஒரு கருவியாக எடுத்து இந்த கிராமத்தில் என்ன பண்ணுங்க? பயன்படுத்துங்க, எங்களை யூஸ் பண்ணுங்க. நாங்கள் ஒன்று இல்லாமல் இருக்கிறோன்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் நான் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற திறமைகளை எடுத்து என்ன பண்ணுங்க? பயன்படுத்துங்க. நீங்கள் கொடுத்த தாளந்துகளை எடுத்து என்னை பயன்படுத்துங்க. இந்த குழந்தைகளை நான் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்யணும், சில்ட்ரன்ஸ் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு குழந்தையும் கூட பிசாசு கையில் நாங்கள் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஏசப்பா, எல்லா குழந்தைகளும் உமக்கு நேராக வரணும். ஆண்டவர், குழந்தைகளை நீ ரொம்ப நேசிக்கிற இயேசுவே. ரொம்ப ஏசப்பா என்ன பண்ணுறாரு? குழந்தைங்களை நேசிக்கிறாரு. நிறைய குழந்தைங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை, வியாதி. நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வசனத்தை சொல்லி இப்பவே சொல்லி 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 ஊட்டி வளர்க்கும் போது அதுங்க ஒரு நாள் வரும். கர்த்தர் அந்த வசனத்து மூலியமாக அந்த பிள்ளைங்க லைஃப் என்னாகும்? கர்த்தர் நல்லபடியாக மாற்றுவார். சரிங்களா? இப்போ இந்த குழந்தைங்க நல்லா இந்த கிராமத்துக்குள்ளே வளரத்தும் வளராமல் போகிறதும், நல்ல கேரக்டருக்குள்ளே போகிறதும், இல்லை நல்ல வழியில் போகிறதும், சரியான வழியில் போகிறதும், தவறான வழியில் போகிறது யார் கையில் இருக்குது? உங்கள் 5 பேர் கையில் தான் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. 5 பேருக்கும் ஆண்டவர் கொடுக்குற பொறுப்பு மிக பெருசு. நாங்கள் செய்கிற ஊழியத்தை விட பெரிய ஊழியம் இந்த சிறு பிள்ளைகளை நீங்கள் நடத்த போகிறீங்க பார்த்தியா? இதை தான். இந்த உலகத்திலேயே எத்தனையோ ஊழியம் செய்யலாம், நாடு நாடாக போகலாம், பெரிய பெரிய இடத்துல போய் ஊழியம் செய்யலாம், பெரிய பெரிய மெசேஜராக இருக்கலாம், பெரிய பெரிய ஒர்ஷிப் லீடராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் சிறந்த ஊழியம் என்ன ஊழியம்? சிறு பிள்ளைகள் ஊழியம், சிறுவர் ஊழியம். நீங்கள் என்ன பண்ணணும்? அதை செய்ய நீங்கள் ஆரம்பிக்கணும். நீங்கள் இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய படிப்பு காரியம், உங்களுடைய தேவைகள் அவர் சந்திப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இது கட்டாயத்துக்காகவோ ஏதோ சொல்லிட்டாங்களேன்றதுக்காகவோ எதுக்கு ஃபோட்டோ வீடியோக்காகவோ எதுக்குமே நீங்கள் செய்யக்கூடாது. உள்ளத்தில் ஒரு வாஞ்சை, உள்ளத்தில் ஒரு பாரத்தோடு நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? நல்வழிப்படுத்துங்க. இது வளர்கிற நாட்களும் நீங்கள் யாருன்னு இந்த குழந்தைங்களுக்கு தெரியணும். எங்கள் கிராமம் எப்படி இருக்குது? அப்படியே தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது கிராமம். எந்த ஒரு முன்னேற்றமும். நல்லா படிப்பு கொடுக்குறாரு, நல்ல தாளந்து கொடுக்குறாரு, நல்ல டேலண்ட் கொடுக்குறாரு. யூஸ் பண்ண யாருக்கும் தெரியல. +2 வரைக்கும் படிக்கிறாங்க, நல்லா கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க. +2 வரைக்கும் படிக்கிறாங்க, துணி கடையில் போய் வேலை செய்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. ஆனால் சரியான நிரந்தரமான ஒரு வேலை இல்லை, நல்ல ஒரு ஜாப் இல்லை, நல்ல ஒரு ஒர்க் இல்லை. அப்படியே இது ஏன்னா சூழ்நிலைகள், வறுமைகள் நம்மளை என்ன பண்ணுது? சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிராக நிற்கிறதுனால தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த 5 பேர் அப்படி இருக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போவே ஊழியத்தை எடுத்து நடத்த போகிறீங்க. யார்கிட்டையுமே எந்த பேட்சுக்கும் கொடுக்காத ஒரு பொறுப்பு உங்கள் கையில் நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த சிறுப்பிள்ளுடைய ஊழியத்தை செய்ய போகிறீங்க. சிறப்பாக செய்யுங்க. பாஸ்டர் பார்க்குறாங்க, பாஸ்டர் அம்மா பார்க்குறாங்க, அக்கம் பக்கம் பார்க்குறாங்க, யார் பார்க்குறாங்கன்னு செய்யாதீங்க. உங்களுக்கு மேலே இருக்கிறவர் உங்களை பார்த்துட்டே இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருந்து நீங்கள் செய்கிற ஊழியத்தை பார்த்துட்டே இருப்பார். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எனக்கு விரோதமாய் என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை மறவேன். ஆமென், ஹல்லேலூயா. அது விட்டு விலகேன். ஆமென், ஹல்லேலூயா. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியோ. உடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், உடைய வார்த்தைகளை நேசிக்கிறேன், உடைய வசனத்தை நேசிக்கிறேன், நீ கொடுத்த அந்த ஊழியத்தை நான் நேசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்ன பண்ணுங்க? உயிர்ப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை நேசித்து நீங்க செய்யும் போது ஆவியானவர் பெரிய காரியங்கள் உங்களுக்குள்ளும் உங்க குடும்பத்துக்குள்ளும் கர்த்தர் செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடலாம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. 5 பேர் எந்திச்சு வாங்க. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 1 2 3 4 5 5 பேர். இவங்க 4வது பேட்ச். இங்கே 4வது பேட்ச்சு சண்டே கிளாஸில் வந்துட்டு இப்போது சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க, இப்போ சண்டே கிளாஸ் டீச்சராக போஸ்டிங் மாறுது. ஓகே, சுதரம். இனி இது எருமேட்டு கிராமத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களோ பெரிய பிள்ளைங்களோ அவங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொம்மல்லமா. மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த எருமேட்டு கிராமத்துக்கு ஆண்டவரே 2008 ஆண்டவரே என்னை கொண்டு வந்தீங்க. ஆண்டவரே சொத்திருக்கிறோம். இந்த கிராமம் யாரை நேசிக்கலை, ஆனாலும் கூட ஆண்டவரே இந்த அடியனை இந்த கிராமத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவரே இந்த 4வது ஆண்டவர் பேட்ச் பிள்ளைகளை இன்னைக்கு சண்டே கிளாஸ் டீச்சராக ஆண்டவரே பிரதிஷ்டை பண்ணும்படியாக எங்கள் தேவனுக்கு கத்தத்தாமே அப்பா நீ கிருபை செய்திரே, நமக்கு நன்றி. அவன் தகப்பன 3 பேட்ச் ஆண்டவரே அங்கே முடிச்சுட்டு திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த 4வது பேட்ச் சண்டே கிளாஸ் முடிச்சுட்டு சண்டே கிளாஸ் டீச்சராக ஆண்டவரே இவர்கள் பொறுப்பெடுக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த எருமைவேட்டி கிராமம் உடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா வெளியேற பெற்றது. இவர்கள் மூலியமாக, வசனத்தின் மூலமாக, பாடல் மூலமாக, ஆண்டவரே சுவிசேஷத்தின் மூலியமாக, ஆண்டவரே நற்கிரிகளின் மூலமாக இந்த இருக்கிற ஆண்டவரே எருமைவேட்டி பிள்ளையுடைய ஆத்துமாவை நல்வழிப்படுத்துகிற ஆண்டவரே பொறுப்பு கத்தத்தாமே இந்த பிள்ளைங்களுக்கு தந்திருக்கிறபடியாலே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இவர்கள் கற்றுக்கொண்டவைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவர் இந்த பிள்ளைகள் மேலே உடைய அபிஷேகம் இருப்பதாக, உடைய பாதுகாப்பு இருப்பதாக. இவர்கள் படிக்கின்ற படிப்பில் ஆண்டவரே கல்வி ஞானத்தை தந்தரலே ஆண்டவரே விசேஷமானவராக விளங்கும்படியாக ஆண்டவரே அது மட்டும் தகப்பன விசேஷ பாதுகாப்பு இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பனார் கூட பிறந்தவங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை பராமரிக்கிறவர்களை பாதுகாப்பாளர் கத்த ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். இந்த குடும்பத்துக்கு உண்டான எல்லா பண தேவைகளையும் பொருளாதார தேவைகளையும் பாதுகாப்பு தந்தரலி இந்த பிள்ளைகளின் மூலமாக குடும்பம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, இந்த கிராமம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, சிறுபுற ஆத்மா பாதுகாத்துக் கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியான உதவி செய்யும்படியாக உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் தொடர்ந்து ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை மேல் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் இறக்கட்டும். ஆண்டவரே அபிஷேகம் இந்த பிள்ளைகளை தங்கி தாபரித்து ஆண்டவரே வழிநடத்தும்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், அபிஷேகிக்கிறோம். ஆண்டவரே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இயேசு நாமத்தினால் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்கள் தட்டுவோமாக. வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். தேர்வு நடந்தது. எருமேட்டி சர்ச்சிலையும் வெள்ளை சர்ச்சில் நடந்தது. கவனிங்க, நல்லா கவனிங்க. எருமேட்டி சர்ச்சிலையும் தேர்வு நடந்தது, வெள்ளை சர்ச்சிலையும் தேர்வு நடந்தது. யாரும் காப்பு அடிக்கலை, காப்பு அடிக்கும் விடலை. ஏன்னா நம்ம பசங்க அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் ஏசாப்பா பிள்ளைங்க. ஆமென், ஹல்லேலூயா. திறமையின் அடிப்படையிலேயே மதிப்பின் அடிப்படையிலேயே பரிசுகள் வழங்கப்பட்டது. விழா நல்லூரில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் நெகேமியா அவங்க தான் திருத்தினாங்க. பாஸ்டர் நெகேமியா விழா நல்லூர் பகுதியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் நெகேமியா அவங்க தான் உங்கள் பேப்பர்லாம் திருத்தினாங்க. அவங்க தான் டோட்டல் மார்க்லாம் போட்டாங்க. சரியா? நாங்கள் போடலை. சரியா? நாங்கள் போட்டதெல்லாம் அவர் திருத்தி கொடுத்ததில் 1st 2nd 3rd 4th 5th அப்படின்னு நாங்கள் பிரித்தோம். அதில் பிரிக்கும் போது நம்ம எருமைவேட்டி திருச்சபை அதிக மதிப்பெண் முதல் மார்க் எடுத்தாங்க. அவங்க ஏந்துவாமா, நல்லா கை தட்டுங்க. பேண்ட் அடிங்கப்பா, பேண்ட் தட்டுப்பா, தட்டுறா பேண்டு, தட்டுங்க. பைபிள் வசனம் எப்படி எங்கே கம்மா புள்ளி தொடர்குறியில் எப்படி வருதோ அதே போல் என்ன பண்ணாங்க. 15 வசனமா 10 15 13 15 கவனிங்க. பைபிள் இருக்கிற மாதிரியே என்ன பண்ணாங்க. கவனிங்க, ஹலோ, பைபிள் இருக்கிற மாதிரியே என்ன பண்ணாங்க
எழுதுனாங்க. ஜோரா கை தட்டுவோமே. நான் சொன்னேன்ல, வசனம் அதிகமாக எழுதுறவனுக்கு கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க சொன்னாங்க. இவன் வசனம் அதிகமாக எழுதி வின் பண்ணிட்டாங்க. அதில் ஆமென். திருப்பி கை தட்டலாமே. போறாம ஓகே, உக்காருங்க. செகண்ட் ப்ரைஸ் வந்து வெள்ளம் காவியா. அவங்களுக்கு கை தட்டலாமா? அந்த காவியாக்கா கை தட்டலாம். அவங்க இப்போ தான் ஒரு 7-8 மாதமாக தான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. தேர்டு ராஷினி. கை தட்டுவோமா? வெள்ளம் திருச்சாபி சேர்ந்த ராசி. அவங்க அது கூட ஆட்டாமா, ஜிகு ஆட்டினா. அப்புறம் ஆறுதல் ப்ரைஸ் என்ன பண்ணோம் நம்ம? 4th 5th 6th 7th கொடுத்தோம். அந்த 6th 7th எது கொடுத்தோன்னாக்கா, அவங்ககிட்ட பைபிளே கிடையாது. என்னது, அவங்ககிட்ட பைபிளே இல்லை. அங்கங்கே எட்டி பார்த்து கடை வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி தைரியமாக வந்து எழுதுனாங்க. என்னது, கை தட்டுங்க. அவங்க சண்டே கிளாஸ் வந்தது கிடையாது. அவங்ககிட்ட பைபிள் இல்லை, புதிய ஏற்பாடு பைபிள் கூட இல்லை. காதால் கேட்டது ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணுங்க, தப்போ ரைட்டோ தைரியமாக வந்து என்ன பண்ணுவோம், அக்கா தங்கச்சி வந்து எழுதினாங்க. யார்? அங்கே ஒரு வீட்டு பிள்ளைங்க தான் அக்கா தங்கச்சி. அவங்களுக்கு ஆறுதல் பரிசுனது, ஆறுதல் ஊக்குவிக்க பரிசு தான். ஆறுதல் சொல்ல ஊக்குவிக்க பரிசாக தலா ரூபாய், ஒருவருக்கு 100 ரூபாய் கொடுத்தோம். என்னது, ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சொல்லி 2 பேருக்கு 200 ரூபாய் கொடுத்தோம். அம்மே ஹல்லேலூயா. இதில் எதுக்கு பணம் நிறைய இருக்குதுன்னா இல்லை. அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை தெரிந்து கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு பிஸ்கெட் கூட தர மாட்டாங்க, மிட்டாயும் தர மாட்டாங்க. சண்டே கிளாஸில் சும்மா வசனத்தை படி 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 தான் சொல்லுவாங்க, அடிப்பாங்க. நீங்களும் கொடுத்து வச்சுவீங்க. நாங்கள் சண்டே கிளாஸ் படிக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் அடிக்கடி வாங்கிட்டு தான் படிச்சுட்டு வந்தோம். அப்படி இப்படி தேறிட்டு வந்துட்டோம். ஆனால் உங்களை போல திறமைசாலி நாங்கள் கிடையாது. என்னது, கை தட்டுங்க. உங்களுக்கு கை தட்டுங்க. உங்களை போல திறமைசாலி நாங்கள் கிடையாதும்மா, நாங்கள் கிடையாது உங்களை போல திறமைசாலியா. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க நீங்கள் ரொம்ப அழகாக படிச்சுட்டு என்ன பண்ணீங்க, 1st 2nd 3rd 4th 5th 6th 7th 8th வரைக்கும் என்ன பண்ணீங்க, எல்லாரும் 3 தான் வைப்பாங்க கிஃப்ட். நம்ம அப்படி கிடையாது, அச்சு தாளிட்டோம். இதோடு நிற்காது, அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ண நீங்கள் போகணும். ஏன்னா இன்னைக்கு அம்மே ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னைக்கு சண்டே கிளாஸ் டீச்சராக உங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கிறோம். கவனிங்க, ஒன்றும் இல்லை, ஒரு ஆளுக்கு 5 பேர் பிடிச்சிங்க. உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் ஒரு 5 பேர் இல்லை ஒரு 10 பேர் 5 பேர் நீங்கள் பிரிச்சுக்கிட்டாக்கா, அவங்களுக்கு தேவையானது, படிப்புக்கு தேவையானது, அறிவுக்கு தேவையானது, உலக ஞானத்துக்கு தேவையானது, அப்புறம் வேத ஞானத்துக்கு தேவையானது நீங்கள் தனித்தனியாக ஒரு 5 பேர் நீ பிரிச்சுட்டாக்கா, ஒரு 5 பேர் நான் பார்த்துக்கிறேன், இவங்க அட்டனன்ஸு, இவங்க 5 பேர் என் குரூப் நீங்கள் பார்த்துக்கிட்டாக்கா, வசனம் கற்றுக் கொடுக்க, பாட்டு கற்றுக் கொடுக்க, டிசிப்ளின் கற்றுக் கொடுக்க, பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், அப்பா அம்மாக்கிட்ட எப்படி பேசணும், ஸ்கூலுக்கு போன இப்போ ஸ்டூடெண்ட்கிட்ட எப்படி பேசணும், ஊரில் இருக்கிறவங்க எப்படி பேசணும், அந்த பழக்க வழக்கங்கள்லாம் கற்றுக் கொடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணுவேன். நீங்கள் அப்படி நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒன்று கீழே இருக்க 5 பேருக்கு நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணலாம். கஷ்டமா ஈஸியா? கஷ்டமா ஈஸி தானே, செய்யலாமா? ஏன்னா நீங்கள் இப்போ எத்தனாவது பேட்சுங்க, 4வது பேட்ச். இப்போ டீச்சராக மாறிக்கிறீங்க. இந்த எருமை வெட்டிக்கிற சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அங்கேயே போயிட்டு அவங்க பண்ணோம், அவங்கள உற்சாகப்படுத்தி வசனம், அவங்க எந்த மதமாக சார்ந்தது இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், ஆனால் அந்த வசனம் அவங்கள வழிநடத்தும், அவங்கள காப்பாற்ற கடைசி வரைக்கும் கூட இருக்கும். அம்மே ஹல்லேலூயா. அதுதான் ஏசப்பாவுடைய வார்த்தை. விதைப்போம், சரிங்களா? ஓகே. நம்ம எருவேட்டி ஊரில் ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குச்சு. நீங்கள் எதனா கிஃப்ட்டு கொடுத்தீங்களா, வாழ்த்து சொன்னீங்களா? அடுத்த மாதம் வந்து நீங்கள் குழு ரெடி பண்ணிட்டாக்கா, ஒரு 5 பிள்ளைங்க ஒன்று கீழே இருக்கிற நீங்கள் கொண்டு வந்துடுங்க. அவங்கள வச்சு நம்ம அப்புறம் ஒரு டீ பார்ட்டி ஒன்று வச்சுடுவோம். வரவேற்பு நிகழ்ச்சி வச்சு அவங்கள பண்ணிடலாம் உள்ளூரில், சரிங்களா? ஜெபம் பண்ண முடிக்கலாமா? கண்களை மூடுவோம். ஓகே. இன்னொரு விஷயம்,
போன திங்கட்கிழமை நைட்டு 9:45 எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கும் எஸ்ரக்காக்கும் அடிபட்டுச்சு. அவங்க அந்த ரைட் முட்டி வீங்கி போய்க்குது. அதான் கீழே உட்காந்து ஏந்துக்க முடியல, ஒரு ஆள் தேவைப்படுது தூக்கி விட்றதுக்கு. எனக்கு நான் என்ன பண்ணேனாக்கா, அப்படியே போய் டை அடித்தேன். என்னது, கிணத்துல டை அடித்து 5 வருஷமெல்லாம் ஆகி போச்சு. பைக்கில் போய் என்ன பண்ணேன், ரோட்டில் டை அடித்தேன். எப்படி, இப்படி போய் டை அடித்தேன். ஆனால் மூஞ்சி அடி போடாமல் இந்த பக்கம் ஃபுல்லாக வீங்கி போய்க்குது, மண்டல ரத்தம் கட்டிங்குது. இந்த ஷோல்டருக்கு போய் தூக்க முடியல என்னால். ஷோல்டர் கொஞ்சம் லைட்டாக ஜவ்வு இறங்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க. முட்டியில் வீக்கம். ஆனாலும் கூட ஊழித்து விடக்கூடாது இல்லையா? யாருக்கும் நாங்கள் சொல்லலை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், உயிர் போகாமல் கடைசியாக 8 வருஷத்துக்கு முன்னே நம்ம ஊருக்கு வந்து படம் போட்டுட்டு, எங்கள் மாரியம்மன் கோயில் தெரு எதிரில் படம் போட்டுட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சுகரமில்லை ஞாபகம் தான், நீங்கள் குட்டி குட்டி பிள்ளைங்களாம் இருப்பீங்க. அப்போது இந்த ஷோல்டர் உடஞ்சி போச்சு, இந்த எலும்பு ஜாயிண்ட் எலும்பு உடஞ்சி மங்களம் கட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லி மூலிகை கட்டு போட்டு 8 வருஷத்துக்கு போகுது ஆகிட்டு. இப்போ நான் போன திங்கக்கிழமை கீழே விழுந்திருக்கேன். ஆனால் உயிர் போகலை. வண்டி மட்டும் தான் முன்ன உடஞ்சி போயிடுது. அதான் எங்கள் தங்கச்சி பைக்கை தந்துருக்கேன். தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. போகும்போது வரும்போது கர்த்தருடைய கரம் எங்களை பாதுகாத்தோம். அது ஏன் தப்பு தான், சாலை விதி நான் பின்பற்றலை, ஏன் தப்பு தான். அன்றைக்கி எப்பவுமே ஹெல்மெட் போட்டு சுற்றிக்க ஊருக்குள்ளேயே, ஆனால் ஹெல்மெட் போடணும் போல். 2வது ஸ்பீட் பிரேக்கு அரசாங்கம் எது கொடுத்துக்குது, அதிவேகமாக வரக்கூடாது, அதெல்லாம் வழுக்குன்னு சொல்லி ஸ்பீட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்பீட் பிரேக்கில் பாலம் பார்க்கணுன்னு குறுக்கு வழியில் அப்படி ஏறலன்னு ஏறினேன். என்ன அதில் தான் வழுக்கி கீழே வீழ்ந்தேன். சாலை விதி பின்பற்றணும், சரிங்களா? ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதும் பைக்கில் போகும்போது கூட கவனிங்க, 2 கால் போட்டு உட்காருங்க. ஒன் சைடு உட்காந்துன்னா ஓட்டுறவங்க கீழே தள்ளிடுவீங்க, பத்திரம், சரிங்களா? ஏன்னா அனுபவத்துக்கு சொல்கிறேன். ஆகவே தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. இந்த அங்கே ஒன் சைடு உட்காந்து தான் ப்ராப்ளம், வழுக்கி வீழ்ந்துட்டேன். எனக்கு இந்த ஷோல்டர் ரொம்ப வலியாக இருக்குது, கை தூக்க முடியல, இந்த பக்கம் இது மேலே வர முடியல. ஆனால் ஓகே, இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது, பைக்கு ஸ்கூட்டி போட்டு கரெக்டாக வருது. ஆனால் இது மேலே தூக்க முடியல. தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. இன்னொரு விஷயம், கர்த்தருடைய பிரதான கிருபைகளை வெள்ளம் திருச்சபைக்கு பட்டா வந்து விட்டது. ஜெபித்த அத்தனை பேருக்கு நன்றி. அடுத்து நம்ம அந்த இடத்துல சர்ச்சு கட்டணும், ஞானசன் தொட்டி கட்டணும், போர் போடணும். முடிஞ்ச இந்த ஆண்டுக்குள்ளாக திருவிழா பண்ணிடணும். ஆமே, அல்லேலூயா. ஒரு இந்த ஆண்டு பண்ணலனாக்கா அடுத்த ஆண்டு லீவ் மார்ச்சுக்குள்ளே முடிச்சிடணும். இந்த அதிகம் பனியும் இருக்கக்கூடாது, அதிக வெயிலும் இருக்கக்கூடாது, மழையும் இருக்கக்கூடாது. ஃப்ரீயாக போனோம், ஜெபிச்சோமா, சாப்பிட்டோமா, பாட்டு பண்ணோமா, டான்ஸ் ஆனோமா, சந்தோஷமாக வரணும். ஆமே, அல்லேலூயா. சீக்கிரமாக கட்டி முடிச்சுட்டா கூட காற்று, மழை, வெயில், பனி இல்லாத நாள் தான் வைக்கணும். போது போச்சுன்னா மழை வந்துடக்கூடாது, மழை வந்து கெத்து போச்சு சொல்லக்கூடாது, மழை வந்து பச வரலன்னு சொல்லக்கூடாது, மழை வந்து பச சோறு சைக்கிள் சொல்லக்கூடாது. அப்போது மார்ச் மாதம் கரெக்டாக இருக்கும் இல்லையா? மார்ச் மே, மார்ச் இல்லை மே, மார்ச் மாதம் எக்ஸாம் எழுதுவீங்களா? மே மாதம் கரெக்டாக லீவ் விடுவாங்க. ஒரு கர்த்தர் சித்தமானால் என்ன பண்ணலாம், விழாவை சிறப்பிப்போம். அம்மே, அல்லேலூயா. சரி, கண்களை மூடலாமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வனே, உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த எருமை வெட்டி ஆண்டவர் உம்முடைய திருசபையில் இருந்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பாடல் மூலியமாக, ஆறுதல் மூலியமாக, வார்த்தை மூலியமாக ஆண்டவரே உன் பிள்ளைகளை போதித்து ஆண்டவரே போஷித்து உன் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீ கிருபை செய்த தெய்வக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே வந்து ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் போகிற விசேஷமா இந்த நாளில் 4 டீச்சர்ஸ் ஆண்டவரே நாங்கள் சண்டே கிளாஸுக்காக ஆண்டவரே 5 டீச்சர் சண்டே கிளாஸ் அப்போ ஆண்டவரே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இவர்கள் மூலியமாக ஆண்டவரே சிறு பிள்ளைகளுடைய ஆத்துமாவை ஆண்டவரை கொள்ளையா ரசித்து கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்த தேவராஜ்யத்துக்கு நேராக வழக்க காத்த கிருபை ஞானத்தை தந்தரலி எங்களை வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் திருக்கத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். விசேஷமானவர் இந்த இடத்துல துதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே இடம் கொடுத்த ஆண்டவரே தமிழக்காவும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அவர் பிள்ளைகளையும் தாய் தகப்பன ஆண்டவரே மாமியார் ஆண்டவரே அப்பா மூத்தார்மார்களையும் அந்த சொந்த பந்தங்கள் யாவரையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த இடத்துல ஆராதனை நடத்த நிமித்தமாக நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்று சொல்லி
ஆண்டவரே கத்த சாட்சிகள் ஏற்படுத்துங்க. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா மக்களையும் கத்த தொடுவீராக, பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. வந்த ஆண்டவர் இதனால நாம வந்திருக்க தவறுகளையும் பாதுகாத்து ஆசிர்வதிங்க. கத்த சுகபோக்கம் தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். யாவரையும் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான நன்மை ஐக்கியம் நாளில் கூடி வந்து யாவரோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஜெயம் கொடுக்க கோடி